இது அந்த 5ஆம் பாடத்தினுடைய 2வது தொடர்ச்சிய வச்சுக்கலாம். 5ஆம் பாடத்தினுடைய 2வது தொடர்ச்சிய வச்சுக்கலாம். வேலை செய்யுதா? வேலை செய்யுது. சரி. கூட்டி கழித்து பார்த்தால் விண்வெளி சக்தியில தான் நாம் வாழ்கிறோம் என்று புரிகிறது. விண்வெளி சக்தியில தான் நாம் வாழ்றோம் என்று புரிகிறது. சாதாரண உணவு அதை தடுக்கிறது. பெண்களும் நீருணவு முறையை பயன்படுத்தி பலன் பெறலாம். நீருணவு முறையை பின்பற்றும் பெண்களுக்கு மாதவிடாய் மறந்து விடுகிறது என்று டாக்டர் ஆர்னால்ட் டெக்ரேடு சொல்லுகிறார். வயது வந்த ஆண், பெண் அனைவரும் நீருணவு முறையை பின்பற்ற கடமைப்பட்டவர்கள். இதுவரை நாம் பெற்ற அரைகுறை அறிவிற்கு ஐரோப்பியர் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சியாகும். நமக்கு இருக்கிற அரைகுறை அறிவுக்கான ஐரோப்பியர்கள் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சியாகும். இந்திய ஆராய்ச்சி முறை அண்டவெளியிலிருந்து ஆரம்பமாகிறது. இப்போது அநேகமாக அழிந்துவிட்ட நிலையில் உள்ள வாஸ்து சாஸ்திரம், அதாவது கட்டட சாஸ்திரம், ஜோதிடம், பாலிட சாஸ்திரம், மந்திரம் சொல்லுகின்ற சாஸ்திரம், மந்திர சாஸ்திரங்களும் அண்டவெளி சக்தியிலிருந்து ஆரம்பமாகின்றன. அண்டவெளி சக்தி அடிப்படை கொண்டது நம்ம எல்லாமே. இந்த இறந்த மிருகங்களின் உடலையும் இந்த மனித உடலையும் அறுத்து பார்த்து, இறந்துவிட்ட மனிதனையும் மனித உடலை அறுத்து பார்த்து, புரியுதா? வாழுகின்ற மனிதனை அறுத்து பார்க்குறேன். செத்து போன மனிதனை அறுத்து பார்த்து என்ன கண்டுபிடிக்க போறீங்க? அது பஸ் செல்ஸ், டெட் பாடி, டீகாய்டு பாடி. இறந்த மிருகங்களினுடைய உடலை அறுத்து பார்த்து என்ன கண்டுபிடிக்க போறீங்க? அது ஒன்றும் இல்லை, சரியா? வாழும் மனித உடலை புரிந்து கொள்ள முடியாது. இது விவேகானந்தர் வாக்கு. இறந்து போன உடலையும் இறந்த மனித உடலையும் அறுத்து பார்த்து செத்துப்போனது பாஸ்ட் டென்ஸ், செத்துப்போன உடலை வைத்துக்கொண்டு ஒரு நல்ல ஆரோக்கியமாக வாழ்கின்ற மனிதனை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? செத்துப்போன உடலுக்கு எதுவுமே கிடையாது. அந்த உடலை அறுத்து பார்த்து எப்படி வாழுகின்ற மனிதனை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும்? இட் இஸ் நாட் பாசிபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த லிவிங் பாடி. மேன் இஸ் எ மினியேச்சர் ஆஃப் த யூனிவர்ஸ் விச் ஹி லிவ்ஸ். மனிதன் அவன் வாழும் அண்டவிடையின் சிறிய பிரதிபிம்பம் என்பது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிரம்மசூத்திரம் ஆங்கில மொழிபெயர்ப்பில் முன்னுரையில் அவர் எழுதியுள்ள சொற்கள் அவைதான் உண்மை. அதாவது மேன் இஸ் எ மினியேச்சர் ஆஃப் த யூனிவர்ஸ் இன் விச் ஹி லிவ்ஸ் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்றார், சரியா? அதுதான் உண்மை. டாக்டர் அர்னால்டு எக்ரட் அவர்கள் எழுதிய சிலேத்துவம் இல்லாத உணவு வகையினால் சிகிச்சை அளிக்கும் முறை என்ற புத்தகத்திலிருந்து சில பகுதிகளை மொழிபெயர்த்து கீழே தருகிறேன். பக்கம் 18. அதாவது இந்த மூக்கஸ்லெஸ் டயட்ரிக் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இதில், சரியா? இந்த புத்தகத்தில் என்னென்ன சொல்கிறாங்கிறது வெங்கடேசன் சொல்கிறார். வெங்கடேசன் யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் தான் வெங்கடேசன். மன்னார்குடி விஞ்ஞானி ஜீடு நாடு கடத்தலுடைய நிறைய கண்டுபிடிச்சார், சரியா? கிராவிட்டி வீல், அதெல்லாம் நான் செஞ்சு பார்த்துட்டேன். கிராவிட்டி வீல், க்ளோஸ் சர்க்யூட் வாட்டர், அதுக்கு இணையாக நான் செஞ்சு பார்த்துட்டேன். இந்த 2 வந்தாச்சு. இந்த கிளினிக் ப்ராக்டிஸ், இந்த 3மே 38 கண்டுபிடிச்சா அந்த புத்தகத்தில் 3 சொல்லியிருக்காரு. கிராவிட்டி வீல் எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறது எப்படி, அப்புறம் க்ளோஸ் சர்க்யூட் வாட்டர் தண்ணீரை வந்து 2ஆக எப்படி சீப்பாக பிரிக்கிறது, அதுக்கப்புறம் உடம்பு உள் சுத்தம் பண்ணுறதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டார். அப்போ பல கண்டுபிடிப்பார் விட்டுட்டு இந்த 3 கண்டுபிடிச்சிருந்த 3லையுமே நான் வந்து சோதிச்சு பார்த்துட்டு எல்லாம் வெற்றி அடைஞ்சிருக்கிறேன். இனி உலக முறை இதை கொண்டு போக போகிறோம், சரியா? இப்போ ஜெர்மனிக்கு கொண்டு போக போகிறேன். அப்புறம் பக்கம் 18. நானும் என் நண்பரும் தென் இத்தாலி, பிறகு படகு மூலம் எகிப்து, பாலஸ்தீனம், துருக்கி, ருமேனியா, ஆஸ்திரேலியா வழியாகவும் பயணம் செய்து சுவிட்சர்லாந்து திரும்பினோம். மேற்படி பயணத்தில் வெவ்வேறு வகையான மக்களிடமிருந்து, முக்கியமாக கிழக்கிலிருந்து உணவு வழக்கங்கள், உடல் ஆரோக்கியம் ஆகியவற்றை தெரிந்து கொண்டோம். அதன் பயனாக ஐரோப்பிய நாகரிகத்தின் மீது நான் வைத்திருந்த நம்பிக்கை தகர்ந்து விட்டது. மேலும் நான் உயர்வான ஆரோக்கியம் பற்றிய அறிவை அடையும் வழியை கடைப்பிடித்து அதில் முன்னேறி கொண்டிருக்கிறேன் என்ற நம்பிக்கையும் எனக்கு உறுதி அடைந்தது. எல்லா நாடுகளும் சுற்றியிருக்காரு. சுற்றிட்டு ஐரோப்பிய நாகரம் வந்து ஏற்க முடியாதுங்கிறார், சரியா? உண்ணா நோன்பை எப்படி முடிப்பது? பக்கம் 150, 151. இதில் புரிஞ்சிட்டிங்களா? அதாவது அந்த ஃபாஸ்டிங் டெக்னாலஜின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் அதாவது அந்த வயது, காலம், என்ன நோயில் பாதிக்கப்பட்டிருந்தார், அது சைவத்தில் நீண்ட காலம் சைவத்தை சாப்பிட்டு இருந்தாரா, அசைவத்தை சாப்பிட்ருந்தார், இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த ஒரு நாள் அதெல்லாம் நான் சொல்ல வந்து அதிகபட்சமாக நம்மளுக்கு பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் பயிற்சி, அப்புறம் 24 மணி நேரம் பயிற்சி, அப்புறம் 36 மணி நேரம் பயிற்சி, 48 மணி நேரம் பயிற்சி, அதிகபட்சமாக 22 மணி நேரம் பயிற்சி. 3 நாள் பயிற்சிக்கு மேலே 3 நாள் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் சுத்தப்படுத்துவோம், மறுபடியும் 3 நாள் சுத்தப்படுத்துவோம், மறுபடியும் 3 நாள் சுத்தப்படுத்துவோம். சில பேர்த்துக்கு 12 மணி நேரம், இவ்வளோதான். இது இல்லை, இதுவே போதும். இதுவே செஞ்சு பார்க்குறப்ப நீங்கள் ஒரு 6 மாதம் 7 மாதம் சில மாதங்களே அது மாறிடும்.
நீங்கள் 1 வருஷம் கூட வச்சுக்கலாம். 6 மாதமும் செய்யலாம், 1 வருஷம் கூட வச்சுக்கலாம். சரியா? அப்போ உடம்பு சுத்தமாகி நடுநிலை பெற்ற உடலா மாறும். அறிவுடலாக மாறணும். அந்த உடல் பெற்றதுக்கு அப்புறம் தான் நீங்க காற்றுக்கு நீருக்கு மாற முடியும். இதுதான் பரிணாம அறிவியல். இது யாரும் மாத்தவே முடியாது இந்த சிஸ்டத்த. அப்படின்னா நோய் இல்லாம வாழணும். பசி தாகம் பிச்சை எடுத்து வாழ முடியாது. நான் பிச்சை எடுத்து வாழ முடியாது. எனக்கு 2 சிறிது அவுள் இருந்தா போதுமே என்ற உடம்பு நல்லா இயங்குதே. அப்ப உலகத்தினுடைய உணவு பஞ்சமே தீர்ந்துருமே. அந்த மாரி கண்டுபிடிப்பு தமிழர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்களே. உடம்ப வந்து கெட்டு போக வைக்க முடியுமா? உடம்பே கோயில்னு தான் நினைக்கணும். யுவர் பாடி இஸ் எ டெம்பிள். ஃபர்ஸ்ட் யூ ஃபீல் ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஃபீல் யுவர் பாடி இஸ் எ டெம்பிள். லைஃப் ஃபோர்ஸ் இஸ் எ காட். அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இத தான் தமிழர்கள் கண்டுபிடிச்சு குடுத்தாங்க. உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாயில் கோபுரவாசல் தில்லற தெளிந்தார்க்கு சீவனை சிவலிங்கம் கள்ளப் புலனைந்தும் காளா மணிவிளக்கு என்று திருமூலர் சொல்லுகிறார். உலகத்துக்கே வந்து கண்டுபிடிச்சு கொடுத்தவன் தமிழன். உடம்பு தான் கோயில் அப்படின்னு கண்டுபிடிச்சான் பாருங்க. மிகப்பெரிய வேலை. ஆக உண்ணா நோன்பை முடிக்கும்போது சாப்பிடும் ஆகாரம் உண்ணா நோன்பை போலவே மிகவும் முக்கியமானது. அது நோயாளியின் நிலைமையும் உண்ணாவிரதம் இருந்த காலம் எவ்வளவு நாட்கள் என்பதை பொறுத்தது. மரணத்தில் முடிந்த கீழ்கண்ட 2 நோயாளிகள் சம்பந்தமான விவரங்களை தருகின்றேன். மேற்படி மரணம் நிகழ்ந்தது உபவாசத்தினால் அல்ல. உபவாசம் கொள்ளாது. உபவாசம் தவறான உணவால் முடிக்கப்பட்டதால் நிகழ்ந்தது. ஒருமுறை ஒரு முழு அசைவ உணவுக்காரர் சக்கர வியாதியினால் துன்பப்பட்டவர். தன்னுடைய 1 வார உபவாசத்தை பேரிச்சம்பழம் சாப்பிட்டு அதனால் ஏற்பட்ட எதிர்விளைவால் மரணம் அடைந்தார். ஒரு 60 வயது மனிதர் 28 நாட்கள் நீண்ட கால உபவாசம் இருந்தார். அவருடைய முதல் உணவு சைவ உணவான வேகவைத்த உருளைக்கிழங்குகள். மேற்படி தவறான முதல் உணவின் தொந்தரவால் அவருடைய உடலை அறுத்து பரிசோதித்ததில் அவருடைய உபவாசத்தால் சுருங்கிய குடல். அது 28 நாள் வந்து வெறுமனே என்ன பண்ணியிருக்காரு, முரட்டுத்தனமாக இருந்திருக்காரு. அப்படிலாம் இருக்கக்கூடாது. புரியுதா? அப்போ சுருங்கி போயிடும். அசுத்தத்தை வெளியேற்றாம இப்போ திடீர்னு வந்து உருளைக்கிழங்கு சாப்பிட்ருக்காரு. அது என்ன வெளி போகாமல் நின்று போச்சு. ஆக சுத்தப்படுத்தி பழக வேண்டியது நீரே. இந்த சுத்தப்படுத்தி பழக வேணும்னு சொல்கிறதே வெங்கடேசன் தான். இந்த சுத்தப்படுத்தி நீரை மருந்தாக அருந்துன்னு சொன்னது திருவள்ளுவர் தான். அந்த ரகசிய குறிப்பை கொடுத்தவர் திருவள்ளுவர். அதனால இது ஜெயிக்குது. அப்போ கடைசியில் திருவள்ளுவர் தான் ஜெயிக்கிறாரு. புரியுதா? தமிழ் தான் ஜெயிக்குது. சரியா? 95 விழுக்காடு அருணாடல் கிரேட் கொடுத்துருந்தாலுமே கடைசியில் ஃபைனலாக யார் வரான்னு கேட்டிங்கன்னா இந்த ரிலே மாதிரி ஒருத்தர் ஓடிட்டே போகிறாங்க. கடைசியில் ஜெயிக்கிறவங்க தான் கடைசியில் போகணும். கடைசி 4வது ஆள் ஜெயிக்கிறான் பாருங்க. அதுதான் பாயிண்ட். முதல்ல இருக்கிறவன் முயற்சி பண்ணி ஓட்டுவான். 2வது ஒருத்தர் முயற்சி பண்ணி ஓட்டுவான். 3வது ஒருத்தர் முயற்சி பண்ணி ஓட்டுவான். 4வது வர பாருங்க அவன் ஃபாஸ்ட்டாக போய் முடிக்கணும். ஆக திருவள்ளுவர் ஃபைனலாக வந்து முடிக்கிறார். ஆக ஒரு 60 வயது மனிதர் வந்து ரொம்ப நாளாக ஃபாஸ்டிங் இருந்துட்டார். அவர் வந்து பார்த்தா 20 நாளுக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு சாப்பிட்றாரு. அந்த உருளைக்கிழங்கு சாப்பிடுங்கிற பொழுது அது உள்ளே போய் இழுத்துட்டு போய் சளியோடு சுற்றி நின்றுச்சு. அவர் இறந்துட்டார். அந்த சளியோட விஷத்தினால இறந்தாரே தவிர நல்லது நடந்தாரே தவிர ஃபாஸ்டிங்கில் அவர் சாகலைங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆக முதலாவது சம்பவத்தில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அது அந்த அசைவ உணவுக்காரர் வந்து நீண்ட காலம் இருந்திருக்காரு. 1 வாரம் நேரடி உபவாசம் இருக்கிறது. அப்படி இருக்கவே கூடாது. எப்போ உபவாசம் ஆகுன்னா தண்ணீரும் காய்கறி வச்சு 6 மாதம் தண்ணீரையும் வேக வைத்த காய்கறி உபவாசம் அதை எடுத்து சாப்பிட்டு குடலுக்கு நீங்கள் பழக்கணும். முதல்ல பெருங்குடலை நீங்கள் பழக்கி அடைப்பே இல்லாமல் பண்ணி எல்லா நோயும் போயிடணும். நோயே இல்லாதவன் தான் என்ன பண்ணணும், நோயே இல்லை அப்படின்னு உறுதியானவன் தான் எங்கே போகணும், காற்றுக்கு நீருக்கும் போகணும். நோய் இருக்கிறவன் சுத்தப்படுத்தணும். அதான் விஷயமே. சரியா? முதலாவது சம்பவத்தில் அந்த அசைவ உணவுக்காரனுடைய வயிற்றில் பழைய கடுமையான விஷயங்கள் வெளிவந்து தங்கி இருந்து அது அடர்த்தியான பழச்சக்கரையினால் பேரிச்சம்பழங்களோடு சேர்ந்து கார்பனிக் அமிலமாக நுரையலாக பொங்கியதாலும் பிற பழைய விஷயங்கள் சேர்ந்து கொண்டதாலும் ஏற்பட்ட அதிர்ச்சியை தாங்க முடியாதனால் மரணம் ஏற்பட்டது. மேற்படி முதல் சம்பவத்தில் தக்க புத்திமதி கீழ்கண்டவாறு இருந்திருக்க வேண்டும். முதலில் பேதிக்கு கொடுத்திருக்க வேண்டும். பிறகு வேக வைத்த ஸ்டார்ச் இல்லாத காய்கறிகளும் ஒரு சிறிய பிரெட் டோஸ்ட்டும் கொடுத்திருக்க வேண்டும். உபவாசத்தை முடிக்கும் போது நீண்ட காலத்திற்கு பழங்களை உண்ணக்கூடாது. நோயாளியை உபவாசத்திற்கு முன் நீண்ட நாளைய மாற்று உணவில் பழகணும். அதுதான் மூக்கஸ்லஸ் டயட்டு. சளி குறைந்த உணவான குக்குடு வெஜிடபிள் அண்ட் பாயில்டு வெஜிடபிள் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணணும். வித் வாட்டர். புரியுதுங்களா? தூய்மையான தண்ணீரும் பாயில்டு வெஜிடபிள் வச்சு சுத்தப்படுத்தி எடுத்தால் நீங்கள் தப்பிக்கணும். ஆக மாற்று உணவுக்கு மாறாமல் திடீர் நேரடி யாரும் வரக்கூடாது. சரியா? நோயாளியை உபவாசத்திற்கு முன் நீண்ட நாளைய மாற்று உணவில் சைவ காய்கறி உணவில் மூலம் முதல் சுத்தம் செய்திருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு சைவ உணவில் சுத்தப்படுத்திருக்கணும். காய்கறி மூலம் சைவ சுத்தப்படுத்தணும். மேற்படி 2வது சம்பவத்தில் நோயாளி அவருடைய வயதிற்கு அனுமதிக்கப்பட்டக்கூடிய நாட்களை விட அதிக நாட்கள் தகுந்த முன்னேற்பாடுகள் இல்லாமல் உபவாசம் இருந்து விட்டார். 2வது பற்றி அந்த 24 பார்த்தீங்களா, எந்த ஏற்பாடுலாம் இருந்துட்டார்.
மேற்படி 2வது நோயாளிக்கு அடிவயிற்றில் சூடான ஒத்தடம் கொடுத்த பிறகு எனிமா கொடுத்து அவருடைய பெருங்குடலை சுத்தம் செய்திருக்க வேண்டும். பெருங்குடலை சுத்தம் பண்ணணும். செய்திருக்க வேண்டும். எனிமாவுடன் கடுமையான ஒரு மலமிளக்கியும் உபயோகப்படுத்திருக்க வேண்டும். அதன் பின் ஸ்டார்ச் இல்லாத பச்சை காய்கறிகள் கொடுத்திருக்கலாம். நீண்ட நாட்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாது. மேற்படி 2 சம்பவங்களிலும் எப்படி தனிப்பட்ட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே உபவாசை முடிப்பது பற்றிய பொதுவான அறிவுரைகள் கூறுவது என்பது இயலாத காரியம். அதனால நேரடியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முதல்ல 6 மணி நேரம் நீர்ப்பயிற்சி, அப்புறம் வந்து சைவ உணவு சாப்பிட்டு சுத்தப்படுத்துறது, 8 மணி நேரம் நீர்ப்பயிற்சி, சைவ உணவத்தால் சுத்தப்படுத்துறது, 12 மணி நேரம் நீர்ப்பயிற்சி, அப்புறம் சைவ உணவத்தால் சுத்தப்படுத்துறது. இப்படி பண்ணி உள்ள இருக்கிற கணையும் கல்லீரல் நுரையீரல மெல்ல மெல்ல நல்ல வேகமாக இயங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் 12 மணி நேரம், 36 மணி நேரம், அதிகபட்சம் 22 மணி நேரத்துக்கு நீங்கள் போட தேவையில்லை. அது மேற்பார்வை செய்யணும். இந்த புத்தகத்தை படித்து அறிவு பெற்றவங்கள்ட்ட மட்டும் நீங்கள் மேற்பார்வை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேற்படி புத்தகத்தில் பக்கம் 18, 19 டாக்டர் அர்னால்டு எகரட் கிறிஸ்து பெருமானை பற்றி ஒரு 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 பத்தி எழுதியிருக்கிறார். அவர் எழுதியுள்ளவைகளை சுருக்கமாக கீழே தருகிறேன். பாலஸ்தீனத்தில் நாங்கள் பல மாதங்கள் தங்கி அங்குள்ள மக்களின் உணவு பழக்கங்களை கவனித்தோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாடு பாலஸ்தீனம். அதனால் பைபிள் புதிய ஏற்பாடு நியூ டெஸ்டிமெண்ட் பற்றி கொண்டிருந்த பல கருத்துக்கள் பெரிதும் மாறுதல் அடைந்தன என்று கூறி நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில்.